இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பு போண்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு 3 சக்கரவள்ளி கிழங்கு இருந்தால் போதுங்க. ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே பசங்களுக்கு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் உரியாது, நல்லா மெத்துன்னு ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஆறி போனதுக்கு அப்புறமும் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு மாவு பிசைறதுக்கு முன்னாடி கிழங்கை வந்து நம்ம வேக வச்சுக்கணும் இல்லையா, அதை பண்ணிக்கலாம். குக்கரில் வேக வைக்காதீங்க, இந்த மாதிரி ஆவியில் தான் இட்லி சட்டியில் வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு பக்குவமாக வெந்து வரும், நம்ம மாவு பிசைறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 150 கிராம் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது அவிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் ஆவிலேயே நமக்கு வெந்துடும். இது வேக வைக்கிற டைம் மட்டும்தான். அடுத்து நம்ம மாவு பிசைஞ்சு போடுறது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் காலையிலேயே கூட நீங்கள் அவிச்சு எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆவிலேயே வெந்துருச்சு. இப்போ பார்த்துடலாம். ரொம்ப முத்துனதாக இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும். சின்ன சைஸ் சக்கரவள்ளி கிழங்குனா உங்களுக்கு 10 நிமிஷத்தில் வெந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு ஷார்ப்பான கரண்டியோ இல்லை கத்தியோ வச்சு குத்தி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இறங்கணும், ஹார்டாக இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா உரிச்சிட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து தோலை உரிச்சிக்கோங்க. வீட்டில் 3 சக்கரவள்ளி கிழங்கு செஞ்சேங்க. ஒரு சக்கரவள்ளி கிழங்கு பசங்க சாப்பிட்டுட்டாங்க. மிச்சம் இருக்கிற அந்த 4 மட்டும்தான் பயன்படுத்திக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எடுத்துருவேன். இப்போ நான் சொல்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 சக்கரவள்ளி கிழங்கு தாங்க, 4 பீஸ் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். நம்ம கையால் மசித்தோம் அப்படின்னா கட்டியாக இருக்கும். அதனால் அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடச்சிரும். தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாங்க, முதல்ல இந்த மாதிரி திக்காகவே அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு மாவு வந்து என்னென்ன பயன்படுத்த போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ மாவு பிசைறதுக்காக ஒரு பாத்திரத்தில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு. கிட்டத்தட்ட 200லேருந்து 220 கிராம் அளவுக்கு இருக்கும். கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப்பு வச்சுருந்திங்கன்னா 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்த கப்லேயே 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். கூடவே வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போக்கணும். எந்த ஒரு இனிப்பாக இருந்தாலுமே லைட்டாக உப்பு போடுறப்ப தான் உங்களுக்கு இனிப்பு சுவையை நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டும், இல்லாட்டி பத்தாத மாதிரியே இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா சக்கரவள்ளி கிழங்கு, இதுலேயே மற்ற சாமான்களையும் அரைச்சிக்க போகிறோம். ஒரு அரை மூடி அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. தேங்காய் உங்கள் விருப்பம்தான், அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு வெல்லம், பொடிச்ச வெல்லமாகவே கடையில் கிடைக்கும் பார்த்திங்களா, அது 1/2 கப்பு அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இதில் தூசு மண்ணெல்லாம் இருக்காதுங்க, அதனால் நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். இதில் சக்கரவள்ளி கிழங்குலையும் இனிப்பு இருக்கும், அதனால் இப்போதைக்கு 1/2 கப்பு போட்டு நல்ல நைஸாக தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனிப்பு பத்தலை அப்படின்னா பிறகு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை அப்படியே டைரெக்டாக அந்த மாவில் சேர்த்துடலாம். சப்போஸ் நீங்கள் வாங்குகிற வெல்லத்தில் தூசு மண் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் தண்ணியில் கரைச்சிட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்து கலந்துக்கிறேன். இதில் மாவு தண்ணி பதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பக்குவம் வராது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கலந்ததுக்கப்புறமா மாவு நல்லா கெட்டியாக வந்திருக்கு பார்த்திங்களா. திரும்பவும் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஊற்றுக்கோங்க. எடுத்தோடனே டபக்குன்னு எல்லா தண்ணியும் ஊற்றிட்டிங்க அப்படின்னா தண்ணியாக போயிடும். சப்போஸ் தண்ணியாக போனாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கோதுமை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கரண்டியில் கலக்கிறத விட இந்த மாதிரி கையில் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மாவு கட்டி இல்லாமல் பிசைறதுக்கு கரெக்டாக இருக்கும். விஸ்க் வச்சுருந்திங்கனாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவை வந்து கையால் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இந்த போண்டாவுக்குன்னு பார்த்திங்கன்னா கட்டாயமாக நம்ம ஆப்பச்சோடா சேர்க்கணும். அதாவது பேக்கிங் சோடா இருக்குது பார்த்திங்களா, பேக்கிங் சோடாவோ இல்லை பேக்கிங் பவுடரோ சேர்க்குறப்ப தான் உங்களுக்கு நல்லா மெத்துன்னு வரும். இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சப்போஸ் போட விருப்பம் இல்லை அப்படின்னா காலையிலே மாவை கலந்து வச்சுருங்க. ஈவினிங் போடுறதுக்கு மாவு கொஞ்சம் புளிச்சிச்சுன்னா நம்ம இந்த ஆப்பச்சோடா போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம்.
இப்போ மாவை கலந்ததுக்கப்புறமா இந்த ரவை கொஞ்சம் நேரம் ஊறணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கல் மாதிரி இருக்கும், தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும். இப்போ இதெல்லாம் கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கான்னு. எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி தாங்க இருக்குது. சில டைம் சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னா வெல்லம் தேவைப்படாது, அந்த டைம் நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இன்னொரு ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு நம்ம பார்க்குறப்ப கொஞ்சம் நீத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. அரிசி மாவு வந்து நீங்கள் வெல்லம் சேர்த்தா மட்டும் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா மாவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை போண்டா போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எடுத்து நம்ம கரண்டியிலேயே போடுவோம்ல, அந்த மாதிரி போட முடியாது. இந்த மாதிரி கையில் சின்ன சின்னதாகவோ இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நான் குட்டி பசங்களுக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதாக நம்ம போண்டா போட்டால் க்யூட்டாக இருக்கும் இல்லையா, அவங்களும் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க, உங்கள் விருப்பம் தாங்க. இப்போ வந்து போண்டா போடுறதுக்கு எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து பதமாக காயணும், ரொம்ப ஹீட்டில் அதிகமாக புகை வர சூட்டுக்கு காய வைக்காதீங்க. நல்ல ஓரளவு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இப்போ நான் சொன்ன மாதிரி கையில் கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு போண்டாவை சின்ன சின்னதாக கிள்ளி போடுங்க. சட்டி எத்தனை கொள்ளுதோ நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றோடு ஒன்று கட்டாயமாக உங்களுக்கு ஒட்டாதுங்க. எல்லாமே நமக்கு பிரித்து விட்டோம் அப்படின்னா பிரிஞ்சுக்கும். இப்போ நான் வந்து முதல்ல ஒரு 10லேருந்து 12 போண்டா மட்டும் சேர்த்துருக்குறேன். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்டியை வச்சு கலந்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே மிதந்து வந்துடும். இப்போ இதை வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும், அப்போ தான் பக்குவமாக வேறும். நெருப்பு கம்மியாக வேக வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும். அதிக தீயில வேக வச்சிங்கன்னா மாவு சரியாக வேகாது. இப்போ எல்லாம் கலந்து விட்டு மேலே நல்லா செவந்து கிறிஸ்பியாக இருக்கணும், அதே அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கரண்டியை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு உருட்டி விட்டீங்க அப்படின்னா ஒரே மாதிரி நமக்கு செவந்து வரும். சலசலப்பும் ரொம்ப வந்து அடங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டைம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்ச்சு கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்தடுத்த பேட்ச்சு கொஞ்சம் செவந்து தாங்க வரும் உங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்ல ஒரு சூப்பரான இனிப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சக்கரவள்ளி கிழங்கு வாசத்தோட சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம உடனே எல்லா போண்டாவையும் நீங்கள் பொரிச்சு எடுத்துருங்க. ஆப்பச்சோடா போட்டதுக்கு அப்புறமா மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிங்க அப்படின்னா சரியாக வராது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கலந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த இனிப்பு போண்டாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.